ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லார் வீட்லேயும் வாழைப்பழம் இருக்கும். வாழைப்பழம் மிஞ்சி போயிடுச்சுன்னா தூக்கி போட்டுருவோம். அப்படிப்பட்ட வாழைப்பழத்தை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் ஸ்வீட் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஒரு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றி இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா வாழைப்பழம் எல்லாம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி மசிச்சு வச்சுருக்க வாழைப்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 செகண்ட் நல்லா வாழைப்பழம் வந்ததுக்கப்புறம் 1 கப் ரவையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3/4 கப் பால் கரெக்டாக இருக்கும். 1 கப் ரவை, 3/4 கப்பு பால், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 கப் ரவைக்கு 1/2 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். ஒரு 1/4 கப் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ரவை, இந்த பால், சர்க்கரை, தேங்காய் துருவல் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரவை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ரவை வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆறுனதும் இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். விரிசல் இல்லாமல் உருண்டைகளை உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ உருண்டைகள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நம்ம உருட்டி வச்சிருக்க உருண்டைகளை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்ப சிம்பிள் தாங்க, செய்யறது ரொம்ப சிம்பிள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டைம் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. நீங்களும் இந்த ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா எல்லாத்தையுமே திருப்பி திருப்பி நல்லா பெரட்டி விடுங்க. அப்போதான் எல்லா பக்கமுமே ப்ரௌன் கலரில் ஆகும். பாருங்கள், லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம பனானா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் குக்கிங் வீடியோஸ், டிப்ஸ் வீடியோஸ் எல்லாம் வரும். மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.